டேக் ஆஃப் சாம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அருணா வணக்கம். இது எதுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டுமே இருக்க போற ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அண்ட் முக்கியமா இதுல கிரிக்கெட் இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வரிசையில முதல்ல ஆரம்பிச்சிருவோம். சாம்பியன்ஸ் டிராபி 2025 ஃபைனல் நவம்பர் 9 நடக்க போகுது. எல்லாத்தையுமே திரும்பி துபாயில இந்தியா அகைன்ஸ்ட் நியூசிலாந்து தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம், நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கெட்ட விஷயம். நியூசிலாந்து என்ன அப்படின்னா முக்கியமா மேட் ஹென்ரி அப்படின்ற ஒருத்தர் உலக தரத்துல அவரோட அண்டர் ரேட்டட் ஃபாஸ்ட் பவுலர். ஆனா நியூசிலாந்து தரத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் டாப் குவாலிட்டி பவுலர். அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. காரணம் செமிஃபைனல் மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நடந்ததுல ஒரு கேட்ச் பிடிக்க போய் அவரோட ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. இதுக்கு அடுத்து சாம்பியன்ஸ் டிராபில இதுக்கப்புறம் இவருக்கு பதில் யாரு நியூசிலாந்து உள்ள பிளேயிங் லெவல்ல போட போறாங்க அப்படின்றமே அவங்க இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. இதுக்கடுத்து இன்னொரு நியூஸ், எரிக் சிம்மன்ஸ் இந்தியாவோட கோச்சா இருந்திருக்காரு 2010 இருந்து 12 வரைக்கும். ஸோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா 2011 யாராலுமே மறக்க முடியாது, உலகக்கோப்பை வேற அடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த கோச் தான் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அபிஷியலா பவுலிங் கோச்சாவுமே ஆகியிருக்கிறாரு. வெல்கம் டு டென் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அவங்களுமே போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி நடக்க போகுது. ஓகே, ஐசிசி ஈவெண்ட் அப்படின்னாலே உலக தரத்துல எக்கச்சக்கமான கேப்டன்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க டீம் எத்தனை தடவை வழிநடத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் தலை சிறந்த கேப்டன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் பாத்தீங்கன்னா 4 முறை ஆஸ்திரேலியா ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. MS தோனி அடுத்து நம்ம இந்தியன் டீம் கேப்டன், ஃபார்மர் கேப்டன் தான் சொல்லணும், அவருமே தரமான ஒரு கேப்டன் தான். அவரும் 4 முறை கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடுத்த இடத்துல பிடிச்சிருக்காரு. அவருமே இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலோட சேர்த்து 4வது முறையா தன்னோட டீம் ஃபைனல் கூட்டு போறாரு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையே செமிஃபைனல் 2 சாம்பியன்ஸ் டிராபி 2025 நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோத்து போயிட்டாங்க. பட் ஆனா அதுல மில்லர் ஒரு விஷயம் பதிவு பண்ணியது என்ன அப்படின்னா, ஹானஸ்ட்லி எனக்கு நியூசிலாந்து வின் பண்ணா, இந்த சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியா கண்டிப்பா இதுக்காகவே பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் ஃபுட்பால் லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இவரை, சுனில் சேத்ரி. இவர் பாத்தீங்கன்னா அப்கமிங் நடக்க போற AFC ஏசியன் கப் 2025 பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரா. ஏன்னா அவர் ஒரு ரிட்டைர்மெண்ட் தானே சொன்னாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அண்ணன்னா இறங்கி வரவா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் சமீபத்தில் ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் அபிஷியலா அவருக்கு மறுபடியும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் அவர் அடிச்ச ரன்கள் எப்படி, முக்கியமா IPL இருந்து அவர் கொடுத்த ஃபார்மும் எல்லாமே சரி, அவருக்கு இப்ப திருப்பியும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடைக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.